வணக்கம். வாழ்க வளமுடன். உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை. ஆமாங்க, இந்த நேரத்தில் நம்ம யோசிக்க போகிறது, யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துயரங்கள், ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, இந்த உலகத்தில் எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், உங்களோட எண்ணத்தில், உங்களோட வாழ்க்கையில், உங்களோட பார்வையில் இது துன்பம் உங்களுக்கு மட்டும்னு தோணுது. அதே மாதிரி மற்றவர்களுடைய எண்ணங்களும் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய சிந்தனையும் இப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சிங்களா, நம்ம எப்போ நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டம், துயரம், துன்பம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அப்போத்துலேருந்து தான் நம்ம வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் அதிகமாக இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம், இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லைங்க, நம்ம எதிர்த்த வீட்டில், பக்கத்து வீட்டில், மேல் வீட்டில் இருக்கிறவங்க கிடையாது, நம்ம தான். நம்ம மனசு தான் காரணம். ஆமாங்க, நம்ம இந்த வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையில் பார்க்குற பார்வையில், சிந்திக்கிற சிந்தனையில் தான் தீர்வுகள் இருக்குது. நீங்கள் சொல்லலாம், என்னுடைய பிரச்சனைகளும் அது தானேன்ட்டு. ஆமாங்க, தீர்வுகளும் அங்கே தான் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் எப்போத்துலேருந்து உங்களுடைய பார்வையை மாற்றினீங்களோ, எப்போத்துலேருந்து உங்கள் சிந்தனையை மாற்றினீங்களோ அப்போத்துலேருந்து உங்களுக்கு பிரச்சனையும் வந்திருக்கு. அதை அப்படியே நேர்மறையாக கொண்டு வாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் கையாளும் போது அதை நேர்மறையாக எல்லா பக்கமும் யோசிச்சுட்டு கரெக்டான முடிவாக எடுங்க. யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல், தொந்தரவு இல்லாத ஒரு முடிவாக எடுங்க. வாழ்க்கையில் எப்போவுமே உங்களுக்கு துன்பம் கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்லணுமா, உங்களுடைய பிரச்சனைக்கு இதுதான் காரணம்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களே, அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, எப்படி செயல்படுறீங்க, எப்படி சிந்திக்கிறீங்க, உங்களுடைய வார்த்தைகளை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, யோசிங்க. ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்களா? இல்லை, இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, இதை விட பெரிய பிரச்சனைகள், இதை விட பெரிய கஷ்டம், துன்பங்கள் கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு இது பெரிய விஷயம் கிடையாது, என்னாலேயும் இந்த குழப்பத்திலேருந்து, இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும், எனக்கு மன வலிமை இருக்குது, நான் கண்டிப்பாக வெளிவந்தே தீருவேன், இந்த துன்பம் என்னை விட்டு அகலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சிந்தனையோட, நேர்மறையான எண்ணங்களோட நீங்கள் சிந்திக்க தொடங்கும் போதே உங்களுடைய பார்வை மேலோங்கும். உங்களுடைய இந்த கவலை, கஷ்டத்தை எப்படி உங்கள்கிட்ட இருந்து நீக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து செயல்படுத்துங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும்போது, ஒரு கவலை ஏற்படும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம எப்படி செயல்படுறோம்? நம்ம என்றைக்காவது அந்த பிரச்சனைகளுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இது என்னங்க புதுசாக இருக்குது, வர்ற கவலைக்கும் கஷ்டத்துக்கும் யாராவது நன்றி சொல்லுவாங்களா அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் ஒரு பிரச்சனையை சுலபமாக கையாளுற வழியே நம்ம எப்போவும் ஃபஸ்ட்டு யோசிக்கிறதில்ல. அதை இன்னும் கிரிட்டிக்கல் ஆக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், இன்னும் அதிக சிக்கலாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செயல்படுறோம், பேசுகிறோம், சிந்திக்கிறோம். நம்ம என்னைக்கு இது ஒரு பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் இப்படி வந்துட்டு ஒரு தூசி மாதிரி, ஒரு காற்றுல வந்து அடுத்த காற்றுல போகிற தூசி மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு டேக் இட் ஈஸி, இவ்வளோலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையை அப்படி உயர்ந்த நோக்கத்தோட, உயர்ந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.
இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்கலாம். அதற்கான கேள்விகளை நீங்கள் எழுப்புங்க கமெண்ட் செக்ஷனில். நான் உங்களுக்கு அதை வீடியோவாக பதிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வளம் பெற செய்யலாம். வாழ்க வளமுடன். எண்ணம் போல் வாழ்க்கை. உயர்ந்தவற்றை எண்ணுங்கள்.